பிரணவ், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எல்லாமே வீட்டுக்கு போயிட்டாங்களே, உனக்கு இங்க என்ன வேலை? வீட்டுக்கு போ. சரிங்க டீச்சர். ஆமா, உன் ஃப்ரெண்டு பிரேம் ஒருத்தி இருந்தானே, அவனை எங்கடா ஒரு வாரம் ஆளவே காணா? அவன் ஆசைப்பட்டு ஓடி போனதா சொல்றாங்களே. தெரிலிங்க டீச்சர். ம், சரி. டே பிரணவ், இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். உங்கள் அம்மா அப்பா வரலையாடா? ஆமாம், உனக்கு தான் அம்மா அப்பாவே இல்லையே. தம்பி பிரணவ். சொல்லுங்கண்ணா. என்னடா சோகமா போற? இங்க வா. என்ன இன்னைக்கு ஸ்கூல்ல பிரச்சனையா? வா உக்காரு. சொல்றா, தினமும் கேட்கறதானே. நான் சார் அண்ணா, சின்ன வயசில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும்போது என்னை எல்லோரும் ரொம்ப கலாய்ப்பாங்கண்ணா. இப்போ நான் ரொம்ப சோகமாக இருப்பவங்க கூட உங்கள் அட்வைஸ் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துக்குண்ணா. ஆனால் இப்போ நான் வளர்ந்துட்டேன். நீயே எப்படா தங்கம் வளர்ந்த? நம்ம கண்ணுக்கு தெரியுற எதிரியோட கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட சண்டை போடுறதுதான் கஷ்டம். நீ கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட சண்டை போடுறத நிப்பாட்டேன். முதல்ல உன் மனசு கூட சண்டை போடுறத நிப்பாட்டு. சரி, நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் நிம்மதியாக ஏதாச்சும் செய். ஹே, என்ன? டேடே, நீ போகாதடா. நீ போயிட்டா எனக்கு வேற யார் இருக்கா பேச? அப்போ நீ ஏன் கூட வா. நீ ஹாஸ்டல் போயிட்டா எப்படிடா நான் உன்னை பார்ப்பேன்? பாப்பா, உனக்கே என் சுச்சுவேஷன் தெரியும்ல. இந்த ஒரு வருஷம் தான், இந்த ஒரு வருஷம் மட்டும் பொறுத்துக்கோ. டேடே, நீ போகாதடா. உனக்கு நீ, எனக்குண்ணா. இந்த ஒரு வருஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடுத்த வருஷம் நம்ம 2 பேரும் ஒரு ஊருக்கு போய் அங்கே ஜாலியாக இருக்கலாம். நமக்கு வேறு யாருமே வேணாம். டே போடா. டே வாங்க விளாட்லாம். சீக்கிரத்தை பேசிட்டீங்க. நீ பிரேமு, உன் பக்கத்து வீட்டு பொண்ணு ஏமா அவன் தெரியுமாடா? யாரா கொண்டு கொடுத்தாங்கண்ணா? டே டே பிரணவ், சாப்பிட்டியா? இல்லைல்ல. இல்லை, நீங்கள் தான். ஆமாம், இந்த மிச்சம் வைக்காம சாப்பிடணும். ஹலோ பாய், 10 கிலோ கறி வேணும் பாய். 10 கிலோ கறியாண்ணா? பிரணவ், வாரண்டா, வேலை இருக்கு. சொல்லுங்க. இந்த பையன்தான் சார் அந்த இறந்து போனவங்களோட பையன்.
போதையா? மறுபடியுமா? இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்க வழக்கம் போல தான். சரக்கு? சரக்கா? குடிச்சு அதே புண்ணா போச்சு. அப்போ சாருக்கு என்ன இப்போ புதுசாக வேணுமா? சிக்கன் மைனஸ். சிக்கன் மைனஸா? சரி, இப்போ எனக்கு அது முக்கியம் இல்லை. அந்த சாகரை பற்றி இன்னும் எனக்கு நிறையா சொல்லு. என்னப்பா அவனை பற்றி அவன்கிட்ட சொல்லணும். அவன் கடையில் நான் வேலை பார்த்தேன் அப்போ ஒரு நாள் எனக்கு வச்சிருந்த சரக்கை அவன் குடிச்சு விட்டியான். அவன் புலம்புனதை அதை கேட்டேன்னு வையே, கறி வெட்டுற வீட்டில் எதுக்குப்பா அவனுக்கு துப்பாக்கி? என்னைக்காச்சும் அவன் குடிச்சிருக்கதை பார்த்துருக்கியா? துப்பாக்கியா? சரி, அப்போ என் போதையானா உண்மையாக நான் சொல்லிடுவேன்றியா? தம்பி அந்த பாட்டிலை கொடுத்துருப்பா. அந்த புறத்து நாயகிய நீ என் அருமை மனைவி. எந்த புறத்தில் பார்த்தாலும் எங்கும் எதிலும் உன்னுருவம். நீயே என் வானம், உன் இமைக்கு கீழே என் குடசி. நீ இங்கே வந்து நானா? உனக்கு தெரிய வேண்டிய விஷயத்த தெரியப்படுத்துங்க வந்தேன். உள்ளே வரலாமா? என்னடா அதான் வீட்டு பக்கம் ஆளே காணோம், அவ்வளோ பிஸியா? நான் ஏன் வரணும்? என் தேவைப்படுறதுல நீ இல்லையே. எனக்கு தேவைப்படுற இடத்துல தான்டா நீ இல்லை. நீ அவ்வளோ லவ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாதுடா. சரி, நான் அதை பற்றி பேசிங்க வரல. நண்பா, நீ அவ்வளோ லவ் பண்ணுற இல்லைன்னு மறைச்சிட்டேன். என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இப்போ நான் எந்த மாதிரி நிலைமையில இருக்கேன் உனக்கு புரியல பிரணவ். சரி வந்து சொல்லு. உனக்கே தெரியும் இந்த ஊரில் நடக்கிற ஒவ்வொரு கொலைக்கும், உன் அப்பா அம்மாவோட கொலைக்கும், என் காதலோட கொலைக்கும் என் ஒருத்தவன் தான் காரணம் அப்படின்னு அவனை கண்டுபிடிச்சிட்டேன்டா. என்னடா சொல்ல பிரேமி? யாரா அது? தெரிஞ்சா மட்டும் என்னடா பண்ண போற? அவனை என் கையால் கொல்லணும்டா. கொல்ல போறியா? அப்ப அவன் கூட சுத்துறான் ஒரு கறி கடைக்காரன், அவனை போய் கொல்றா. வெயிட் இதை கேட்டுட்டு அப்புறம் பேசு. அவன் கடையில் நான் வேலை பார்த்தேன் அப்போ ஒரு நாள் எனக்கு வச்சிருந்த சரக்கை அவன் குடிச்சு விட்டியான். அவன் புலம்புனதை அதை கேட்டேன்னு வையே, கறி வெட்டுற வீட்டில் எதுக்குப்பா அவனுக்கு துப்பாக்கி? என்னைக்காச்சும் அவன் குடிச்சிருக்கதை பார்த்துருக்கியா? என்ன சொல்லுவே இருக்கு? இது வாய்ப்பே இல்லை. அவர் ஏன்டா இதெல்லாம் பண்ணணும்? டே பிரணவ், இன்னொன்னு புரியலையா? அவன் ஒரு சைக்கோடா. ஈவு இறக்கம் எதுவுமே இல்லாத ஒரு மனுஷன். இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ வீட்டை விட்டு போடா. டேய் சொல்றது கேள்றா. டேய் நீ அம்மா அப்பா அவன் தேடிக்கிட்டு இருக்க, உண்மைதானே? இது ஒரு வாய்ப்பா எடுத்துக்கோயேன். முயற்சி பண்ணி பார்க்கறது தப்புன்னு இல்லையடா. வாய்ப்பா? அவர்லாம் எனக்கு வாய்ப்புன்றது இல்லையாடா? டேய் உனக்கு எப்படா புரிய வைக்கிற? ஒரு கொலைகாரனா நீ அவன் கூடயே வச்சு சுத்திக்கிட்டு இருக்கடா பிரணவ். கண்ணடி இருக்கான் அவன். இத்தனை வருஷம் கூட வந்து என்ன நம்ப மாட்டேன், ஆனா எப்பயோ வந்து அவனுக்கு அவ்வளவு முக்கியமாயிட்டான்ல. அவ்வளவுதான் நம்ம கூட இருக்க பழக்கம். இத்தனை வருஷம் நம்ம ஒன்னா படிச்சிருக்கோம்டா, மறந்துட்டியா? ப்ளீஸ் எனக்காக அதை செய்யறா. ப்ளீஸ்டா பிரணவ், ப்ளீஸ். டே நண்பா, எனக்காக கெஞ்சி கேட்குறேன். இது ஒரு இது மட்டும் முடியாதுன்னு சொல்லாத, எனக்காக பண்றா. ப்ளீஸ். இதோ ஆனால் எனக்கு எதுவும் சரியா பண்ணலடா. இது போதும், நீ ஒன்றும் செய்ய வேணாம். என் கூட மட்டும் வா, நாளைக்கு என் வீட்டுக்கு போகலாம். அந்த உண்மையை நாவே வாயால வர வைக்கிறேன். வர்றேன் இருங்கடா. பிரணவ், என்னடா காலையிலே? சரி, ஏன் வெளியே நிற்கிற? உள்ளவா. பிரேமே, என்ன உன்னை பார்த்தே பல நாள் ஆச்சு. இல்லை, பக்கத்தில் ஊர் வரைக்கும் போயிருந்தேன். ஓ, நானே உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப சோகத்தோடு இருக்கியாண்ணா. கேட்டு அட்வைஸ் கொஞ்சம் போட்டு விடுங்க. என்னடா ஆச்சு பிரேமே? சரி, நான் பேசிக்கிறேன். எனக்கு நீ கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துட்டு வா.
என்ன பிரேமு, வந்ததுலேருந்து பேசவே மாட்ற? என்னடா அது குப்புன்னு இருக்கு, என்னடா கலக்குனீங்க? என் வாழ்க்கை என்னடா பண்ண? ஓ வாழ்க்கையை நான் என்னடா பண்ணேன்? என் ஹேமாவை என்னடா பண்ண? ஹேமா ஹேமா ஓ ஆளா? அவளையும் துண்டு துண்டா வெட்டி அவ வீட்டு முன்னாடி சாக்கு பைக்குள்ள போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். போதையில் இருக்கு, கட்டி வச்சிருக்கேன். உனக்கு அப்படி என்னடா போதையை கொடுத்த? பிரணவ், பிரேம், என்னடா பண்றீங்க? என்ன விளையாடுது? விளையாட்டா? எத்தனை பேரோட வாழ்க்கை விளையாண்டு இருப்ப? இப்ப நாங்க விளையாடுறத பாத்தீங்க. என்ன சொல்றேன்? போலீஸா? நீ என்னடா சொல்றது? எத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாண்டுருக்கான் தெரியுமா? உன் அம்மா அப்பாவை கொண்டிருக்கான்டா, என் காதலியை கொண்டிருக்கான். இந்த ஊர்ல நடக்கிற ஒவ்வொரு கொலைக்கும் அவன் தான் காரணம். நீ போய் காப்பாத்தி அடுத்த கொலை நடந்தா? கஷ்டப்பட்டு பிடிச்ச வலி வேதனை எனக்கு தான்டா தெரியும். ஒன்னால முடியலன்னா விளைக்க நான் முடிச்சு வைக்கிறேன். புரிஞ்சுக்க, உன்னை நான் முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். பொடி பயல, என்ன அடிச்சிட முடியும் நம்பிக்கை இருக்கானா உனக்கு? இன்னும் எத்தனை பேர்த்த தான் கொல்ல போறனோ? ஏன் நான் இதெல்லாம் பண்ண? நீ ஏன்டா தங்க உன் கை இப்படி நடங்குது? நேற்று நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கா? கண்ணுக்கு தெரியுற எதிரியோட கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட சண்டை போடுறதுதான் கஷ்டம்னு. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது, கண்ணுக்கு தெரியாத எதிரி கூட சண்டை போடுறதுதான் சுலபம் போல. எப்போ உனக்கு அவன் நெருங்கியவனா இருக்கணும். அனாதை பணமா உலகத்துக்குள்ள வந்தேன், அனாதை பணம் மாதிரி வார்த்தையாலையும் கையாலையும் கண்டவன்ட்டெல்லாம் அடி வாங்கினேன். வாழ வெறுத்த எனக்கு வாழ ஆசையா இருந்தவங்களை கொள்றது நிம்மதியை கொடுத்தது. நல்லவன் கெட்டவனை கொண்டா அநியாயம், கெட்டவன் நல்லவனை கொண்டா அநியாயம். ஆனா எல்லாம் இருக்கிறவன் ஏன் எதுவுமே இல்லாதவனை கொல்லணும்? எல்லாம் இருக்கிறவன் எதுவுமே இல்லாதவனை ஏன் கொல்லணும்? இந்த கேள்விய உன் கடவுள்கிட்ட கேட்டே தவிச்சிட்டேன். இப்போ அந்த பையனை நானே எடுத்துட்டு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அவ அப்பா அம்மாவை கொன்ன வேணாம்.
எனக்கு ஒன்றும் புரியல. நான் ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா இதெல்லாம் பண்ண கடவுளாக முயற்சி பண்ணேன்.